பேங்க்கில் 2 லட்சம் சேலரி பர்மனண்ட் ஆஃபீஸர் போஸ்ட்டு இந்தியா ஃபுல்லாக போஸ்டிங். அதுவும் ஐடிபிஐ பேங்க்கு ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் ரெக்ரூட்மெண்ட் 2026 நோட்டிஃபிகேஷனை அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 31 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஆடிட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், லீகல், செக்யூரிட்டி ஆஃபீஸர்னு டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸுக்கு ரெக்ரூட்மெண்ட்டு வந்திருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற கேண்டிடேட்ஸுக்கு இது ஒரு செம்ம ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த வீடியோவில் நோட்டிஃபிகேஷனில் இருக்கிற ஒவ்வொரு டீட்டெயில்ஸையுமே அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனை பேஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஹாய், திஸ் இஸ் யுவர் ராவணா ஜாப்ஸ். மொத்தமாக 31 வேகன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. டிபார்ட்மெண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஆடிட்டுக்கு இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் டிபார்ட்மெண்ட்டில் டோட்டலாக 10 வேகன்சியும், அதில் அசிஸ்டண்ட் ஜெனரல் மேனேஜர் கிரேட் சிக்கு 4 போஸ்டிங்கும், மேனேஜர் கிரேட் பிக்கு 6 போஸ்டிங்கும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் டோட்டலாக 8 வேகன்சி சொல்லியிருக்காங்க. டெபுட்டி ஜெனரல் மேனேஜருக்கு 5 போஸ்டிங்கும், மேனேஜருக்கு 3 போஸ்டிங்கும் சொல்லியிருக்காங்க. லீகல் டிபார்ட்மெண்ட்டில் மொத்தம் 9 வேகன்சி. அதில் டெபுட்டி ஜெனரல் மேனேஜருக்கு 3 போஸ்டிங்கும், மேனேஜருக்கும் 6 போஸ்டிங்கும் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ஆஃபீஸர், அதுக்கு மேனேஜர் கிரேட் பிக்கு 4 போஸ்டிங்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தத்தில் ஆடிட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், லீகல், செக்யூரிட்டின்னு 4 டிபார்ட்மெண்ட்டுக்கு டோட்டலாக 31 ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா, இப்போ முக்கியமாக ஆடிட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு பிஇ இல்லைனா பிடெக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு படிச்சிருக்கணும். இல்லைனா பிசிஏ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்எஸ்சி ஐடி, எம்சிஏ, எம்டெக், எம்இ ரிலேட்டட் குவாலிஃபிகேஷனை இருந்தாலும் இந்த ஆடிட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்தை அப்ளை பண்ணுறதுனா எலிஜிபிள் இருக்கீங்க. சிஐஎஸ்ஏ, சிஐஎஸ்எஸ்பி, சிஐஎஸ்எம், சிஹெச், ஐஎஸ்ஓ, லீடு ஆடிட்டர் மாதிரி சர்டிஃபிகேஷன் இருந்தால் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பார்த்தோம்னா கிரேட் சிக்கு மினிமம் 7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், அதில் 4 இயர்ஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஆடிட் இல்லைனா சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கிரேட் பிக்கு மினிமம் 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும், அதில் 2 வருஷம் ஐஎஸ் ஆடிட் இல்லைனா சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் கம்பல்சரி இருக்கணும்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் இல்லைனா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் பிஇ இல்லைனா பிடெக் கம்ப்ளீட் பண்ணிக்கணும். டியூல் ஸ்பெஷலைசேஷன் இருந்தாலும் சிவில் இல்லைனா எலக்ட்ரிக்கல் மேண்டட்டரி. கிரேட் டிக்கு இன்னும் 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், அதில் 7 வருஷம் சிவில்னா எலக்ட்ரிக்கலில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ், ஆஃபீஸ் பில்டிங் மெயின்டெனன்ஸ், டெண்டர் ப்ராசஸ், பிரான்ச் செட்டப் ரிலேட்டட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கணும். கிரேட் பிக்கு மினிமம் 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு, அதில் 2 இயர்ஸ் ரெலவெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எக்ஸ்பீரியன்ஸ் கம்பல்சரி இருக்கணும்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. லீகல் டிபார்ட்மெண்ட்டை பற்றி பார்த்தோம்னா கிரேட் டிக்கு மினிமம் 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், அதில் மினிமம் 7 இயர்ஸ் பேங்கிங், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், கவர்மெண்ட் பாடிஸ் இல்லைனா ரெகுலேட்டரி ஆர்கனைசேஷனில் லா ஆஃபீஸராக ஒர்க் பண்ணியிருக்கணும். இல்லை ப்ராக்டிஸிங் அட்வொகேட்டாக ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸில் இருந்தாலும் எலிஜிபிள் தான். கிரேட் பியில் பார்த்தீங்கன்னா மினிமம் 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், அதில் 2 வருஷம் பேங்கிங் ஆர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனில் லீகல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கணும். செக்யூரிட்டி ஆஃபீஸருக்கு பற்றி பார்த்தோம்னா எந்த டிசிப்ளினில் டிகிரி இருந்தாலுமே அப்ளை பண்ணலாம், ஆனால் மினிமம் 4 வருஷம் கமிஷனர்டு சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கம்பல்சரி இருக்கணும். இந்தியன் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், போலீஸ் இல்லைனா பேராமிலிட்டரி ஃபோர்ஸ் பேக்ரவுண்ட் கேண்டிடேட்ஸுக்கு அப்ளை பண்ணலாம். கேப்டன் ரேங்க் இல்லைனா ஈக்குவல் லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். பேங்கிங் செக்யூரிட்டி ஆஃபீஸர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அடிஷ்னல் ப்ரிஃபரன்ஸ் இந்த செக்யூரிட்டி ஆஃபீஸருக்கு கொடுக்குறாங்க. முக்கியமாக நோட்டிஃபிகேஷனில் ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கான்ட்ராக்ட் பேசிஸ் எக்ஸ்பீரியன்ஸ், தேர்ட் பார்ட்டி பேரோல் எக்ஸ்பீரியன்ஸ், மேன் பவர் ஏஜென்சி எக்ஸ்பீரியன்ஸ், எல்லா ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. பெர்மனண்ட்டாக ஃபுல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுறாங்க. ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஜாபுக்கான ஏஜ் லிமிட்டை பற்றி பார்த்தோம்னா இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஏஜ் கால்குலேட் பண்ண கட் ஆஃப் டேட்டு 1 ஜூலை 2020 சொல்லியிருக்காங்க. போஸ்ட் வைஸு ஏஜ் லிமிட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டெபுட்டி ஜென்ரல் மேனேஜருக்கு மினிமம் 35 இயர்ஸ் டு மேக்ஸிமம் 45 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டண்ட் ஜென்ரல் மேனேஜருக்கு மினிமம் 20 இயர்ஸ் டு 40 இயர்ஸ் வரையும் கொடுத்துருக்காங்க. மேனேஜருக்கு மினிமம் 25 டு மேக்ஸிமம் 35 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் ரிசர்வேஷன் கேண்டிடேட்ஸுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸுக்கு 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓபிசி நான் செரமி லேயர் கேண்டிடேட்ஸுக்கு 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. பர்சன்ஸ் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டிக்கு 10 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க.
எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 5 வருஷம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிசர்வேஷன் கேண்டிடேட்ஸுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனில் இருக்கிற எலிஜிபிலிட்டியை வெரிஃபை பண்ணிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான சேலரி டீட்டெயில்ஸை நம்ம இப்போ பார்ப்போம். சேலரி தான் இந்த ரெக்ரூட்மெண்ட்டோட பிக்கஸ்ட் ஹைலைட்டு. டெப்யூட்டி ஜென்ரல் மேனேஜருக்கு அப்ராக்சிமேட்டாக கிராஸ் சேலரி 2,04,000 பெர் மந்த்துக்கும், அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜருக்கு 1,69,000 பெர் மந்த்துக்கும், மேனேஜருக்கு 1,29,000 பெர் மந்த்துக்கும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது பேசிக் சேலரி மட்டும் இல்லை, டேர்னஸ் அலவுன்ஸு, ஹவுஸ் ரெண்ட் அலவுன்ஸு, மெடிக்கல் பெனிஃபிட்ஸு, பெர்க்ஸு, பெர்ஃபார்மன்ஸ் லிங்க்டு வேரியபிள் பே, பேங்க் ரூல்ஸ் படி அடிஷ்னல் அலவுன்ஸ் எல்லாமே கிடைக்குது. செலக்டட் கேண்டிடேட்ஸுக்கு ஐடிபிஐ பேங்க் நியூ பென்ஷன் ஸ்கீமும் கவரேஜ் இருக்குது. ஓவரால் பேக்கேஜ் பார்த்தோன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸுக்கு இது ஒரு ரொம்ப அட்ராக்டிவ் ரெக்யூர்மெண்ட்டு. ஸோ இந்த ஜாபை மிஸ் பண்ணாதீங்க. செலக்டட் கேண்டிடேட்ஸுக்கு இனிஷியலாக 1 இயருக்கு ப்ராபேஷன் பீரியட் இருக்கும். அந்த ப்ராபேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் பண்ணினா கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. போஸ்டிங் பற்றி பார்த்தோம்னா இந்தியா ஃபுல்லாக எந்த ஆஃபீஸ், பிரான்ச், பிஸ்னஸ் யூனிட், டிபார்ட்மெண்ட்டுக்கு வேணுனாலுமே போஸ்டிங் கொடுக்கலாம். ஃப்யூச்சரில் பேங்க் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவும் சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த இந்தியா ஃபுல்லாக ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கிற கேண்டிடேட்ஸுக்கு இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு குரூப் டிஸ்கஷன், நெக்ஸ்ட்டு பர்சனல் இன்டர்வியூ, அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ப்ரீ ரெக்ரூட்மெண்ட் மெடிக்கல் டெஸ்ட்டு ஃபைனலாக அமைச்சு இந்த ஸ்டேஜை கிளியர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரிலீஸ் பண்ணுவாங்க. செலெக்ஷன் கம்ப்ளீட்லி கேண்டிடேட் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி தான் நடக்க போகுது. ஸோ அதையும் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடிக்கு கேண்டிடேட்ஸுக்கு 250யும், ஜென்ரல் ஓபிசி, இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸுக்கு 1,050யும் பேமெண்ட் பண்ணுறாங்க. பேமெண்ட்டை ஆன்லைனில் தான் பண்ண முடியும். டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங், யூபிஐ, வாலெட்ஸ் யூஸ் பண்ணி பே பண்ணலாம். முக்கியமாக ஒரு விஷயம், ஃபீஸ் ஒன்ஸ் பே பண்ணிட்டா ரீஃபண்ட் கிடைக்காது, அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் எலிஜிபிலிட்டி வெரிஃபை பண்ணிவிட்டு தான் பேமெண்ட்டை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கான ப்ராசஸ் பற்றி பார்த்தோம்னா கேண்டிடேட்ஸ் அஃபிஷியல் ஐடிபிஐ பேங்க் கரியர்ஸ் வெப்சைட்டில் ஆன்லைன் மோடில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஆஃப்லைன் அப்ளிகேஷன் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அப்ளை பண்ண வேல்டு இமெயில் ஐடியும் அண்டு மொபைல் நம்பர் கம்பல்சரி. அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது டீட்டெயில்ஸ் கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். அப்ளிகேஷன் கம்ப்ளீட் பண்ண முடியலன்னா சேவ் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். ஆனாலும் அப்ளிகேஷனை மேக்ஸிமம் 3 டைம்ஸ் மட்டும்தான் ரீஓப்பன் பண்ண முடியும், அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ண முடியாது. ஃபைனலாக சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நேமு, டேட் ஆஃப் பர்த், கேட்டகரி, போஸ்ட் அப்ளைடு அட்ரஸ், இமெயில், மொபைல் நம்பர், இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே எடிட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு முன்னாடி செக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. ஃபோட்டோ, சிக்னேச்சர், சிவி அப்லோட் பண்ணாமல் அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ அதையும் பண்ணணும், பார்த்துக்கோங்க. செலெக்ஷன் ப்ராசஸுக்கு நம்ம போகும்போது முக்கியமாக ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸு தேவைப்படும், அதை ரெடியாக வச்சுக்கோங்க. 10th மார்க் ஷீட் இல்லைனா பர்த் சர்டிஃபிகேட், ஏஜ் ப்ரூஃபோடு இருக்கணும். 12th மார்க் ஷீட் இருக்கணும். கிராஜுவேஷன் மார்க் ஷீட் அண்டு டிகிரி சர்டிஃபிகேட் இருக்கணும். பிஜி படிச்சிருந்தா பிஜி மார்க் ஷீட்டும் அண்டு டிகிரி சர்டிஃபிகேட்டும், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கணும். கரண்ட் எம்ப்ளாயர் அண்டு ப்ரீவியஸ் எம்ப்ளாயர் எக்ஸ்பீரியன்ஸு ப்ரூஃப் இருக்கணும். ஆஃபர் லெட்டர் உங்கள்கிட்ட இருக்கணும். ரிலீவிங் லெட்டர் இருக்கணும். சேலரி ஸ்லிப் மாதிரி சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் நல்லது. எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபார்மெட்டில் இருக்கிற லேட்டஸ்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு முக்கியமாக தேவைப்படும். பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸுக்கு டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் கம்பல்சரி இருக்கணும். பர்சனல் சர்டிஃபிகேஷன் இருந்தால் அதையும் சப்மிட் பண்ணலாம். ஐடென்டிட்டி ப்ரூஃபுக்குன்னு பார்த்தீங்கன்னா பேன் கார்டு, ஆதார் கார்டு, பாஸ்போர்ட்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி, இந்த மாதிரி வேலிட் ஐடி ப்ரூஃப் ரெடியாக இருக்கணும். ஃபோட்டோகிராஃப் அப்லோடை பற்றி பார்த்தோம்னா அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ரீசன்ட் கலர் ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். ஃபோட்டோ ஒயிட் பேக்ரவுண்டில் இருந்தால் பெட்ரு. கேமரா பக்கம் ஸ்ட்ரைட்டாக பார்க்கணும். ஃபேஸ் கிளியராக தெரியணும். கேப், டார்க் கிளாஸ், மார்க்ஸ் யூஸ் பண்ணி ஃபோட்டோ போடக்கூடாது. ஃபோட்டோ சைஸ் அப்ராக்சிமேட்லி 20 KB to 50 KB இருக்கணும். ப்ரிஃபர்டு டைமென்ஷன் பார்த்திங்கன்னா 200 to 230 பிக்சல்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷனில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நார்மல் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதோட லைவ் ஃபோட்டோவும் கேப்சர் பண்ணி அப்லோட் பண்ணணும். மொபைல்னா வெப்கேம் யூஸ் பண்ணி லைவ் ஃபோட்டோ கேப்சர் பண்ண சொல்கிறாங்க. ஃபோட்டோ பிளர்ராக இருந்தால் இல்லை ஃபேஸ் கிளியராக தெரியலனா அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் சிவி கம்பல்சரி அப்லோட் பண்ணணும். சிவி பிடிஎஃப் ஃபார்மெட்டில் தான் அப்லோட் பண்ண முடியும். மேக்ஸிமம் சைஸு 500 KB. A4 சைஸ் ஃபார்மெட்டை யூஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. சிவி அப்லோட் பண்ணுறதுக்கு செப்பரேட் ஆப்ஷன் இருக்கும். அப்லோட் பண்ணிவிட்டு ப்ரிவியூ பார்த்துட்டு
கரெக்டாக அப்லோட் ஆகிருக்கான்னு வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் சப்மிட் பண்ணிட்டா சிவி சேஞ்ச் பண்ண முடியாது. செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு போகும்போது ஒரிஜினல் கால் லெட்டரோட ஒரிஜினல் ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் கம்பல்சரி எடுத்துகிட்டு போங்க. பேன் கார்டு, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி மாதிரி டாக்குமெண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணுவாங்க. முக்கியமாக நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணிக்கோங்க, ரேஷன் கார்டை வந்து வேல்டு ஐடி ப்ரூஃபாக அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு. ஸோ ரேஷன் கார்டு எடுத்துகிட்டு போகாதீங்க. இப்போது நோட்டிஃபிகேஷனில் இருக்கிற சில முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்துருவோம். ஒரு கேண்டிடேட்ஸ் ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணுங்கள். மல்டிபிள் அப்ளிகேஷனை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண முன்னாடி டீட்டெயில்ஸை கரெக்டாக வெரிஃபை பண்ணுங்கள். ஃபைனல் சப்மிட் பண்ணிட்டா அப்புறம் எடிட் பண்ண முடியாது. ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்தா கேண்டிடேட்டை கேன்சல் பண்ணுவாங்க. ஃபோட்டோ, சிக்னேச்சர், சிவி அப்லோடு கரெக்டாக பண்ணுங்கள். ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை ரெடியாக வச்சுக்கோங்க. செலெக்ஷன் டைம் வெரிஃபிகேஷன் ஸ்ட்ரிக்டாக இருக்கும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். டெய்லி கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்ஸுக்கு தமிழில் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.